அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய வீண் வதந்தி. இந்த யுத்த காலத்தில் எத்தனையோ ஆச்சரிய சம்பவங்கள் நடைபெறுகின்றன. அப்படிப்பட்ட ஆச்சரியங்களில் சென்னை பட்டணத்தில் எழும்பூர் ஸ்பர்டங்க் ரோடில் இருந்த ஒரு வீடு 1.5 வருஷ காலமாக பூட்டி கிடந்ததும் ஒன்றாகும். குடியிருக்க வீடு கிடைக்குமா என்று எத்தனையோ பேர் திண்டாடி தெருவில் நிற்கும் இந்த நாளில் மேற்படி வீட்டுக்கு யாருமே குடிவராமல் இருந்தது பெரிய ஆச்சரியமே அல்லவா? இதற்கு காரணம் ஒரு மர்மமாகவே இருந்தது. எத்தனையோ பேர் மேற்படி வீட்டை பார்க்க வருவதும் கட்டடத்தின் அமைப்பையும் அதை சுற்றியிருந்த தோட்டத்தின் அழகையும் கண்டு மயங்கி போவதும் கடைசியில் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டுவிட்டு நமக்கு வேண்டாம் இந்த வீடு என்று சொல்லிவிட்டு போவதும் வழக்கமாயிருந்தது. வீடு பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சிகரமாயிருந்தது. சிமெண்ட் கட்டடம். கட்டடத்தை சுற்றி பெரிய காம்பவுண்டுக்குள்ளிலிருந்த வேப்ப மரங்களும் மலர்ச்செடிகளும் முல்லை கொடிகளும் நந்தவனம் போல் காட்சியளித்தன. இந்த வீட்டுக்கு எதிரில் கூப்பிடும் தூரத்தில் இன்னொரு வீடு இருந்தது. அதில் குடியிருந்தவர்களுக்கு கூட இந்த வீட்டை பற்றிய மர்மம் வெகுநாள் வரை இன்னது என்று விளங்கவில்லை. அந்த எதிர்வீட்டு குடும்பத்தில் வயது வந்த பெண்கள் 3 ஒரு சிறு பெண்ணும் அவர்களுடைய தாய் தகப்பனும் இருந்தார்கள். ஒரு நாள் சாயந்தரம் திடுதிப்பென்று பூட்டியிருந்த வீட்டு வாசலில் ஒரு டாக்ஸி வந்து நின்றது. எதிர் வீட்டில் கார் வந்து நிற்பதைக் கண்ட அந்த சிறு பெண் பத்மா ஆச்சரியம் தாங்காமல் தன் வீட்டுக்குள் ஓடிப்போய், அம்மா, அக்கா, எதிர் வீட்டுக்கு யாரோ வந்திருக்கா என்று கண்களை அகல விழித்து கூறினாள். எதிர் வீட்டுக்கா என்று ஆச்சரியம் தாங்காமல் கேட்டுக்கொண்டே பத்மாவின் தாயாரும் சகோதரிகளும் சமையல் கட்டிலிருந்து ரேழியறை ஜன்னல் பக்கம் ஓடி வந்து எதிர் வீட்டை கூர்ந்து கவனித்தார்கள். டாக்ஸியிலிருந்து இளம் தம்பதிகள் 2 இறங்கிச் சென்றார்கள். அவர்கள் பின்னோடு ஒரு பெட்டி, ஒரு படுக்கை, ரயில் கூஜா, பழக்கூடை, இன்னும் சில வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் கீழே எடுத்து வைக்கப்பட்டன. டாக்ஸியிலிருந்து இறங்கிய வாலிபன் நாகரிகமாக இருந்தான். மணிப்பர்சை திறந்து 5 ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து டிரைவரிடம் கொடுத்தான். இதற்குள் அவனுடன் வந்திருந்த யுவதி வீட்டுக் கதவை திறந்தாள். ஜன்னல் அருகில் நின்றபடியே இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சகோதரிகள் வந்தவள் கட்டி கொண்டிருந்த புடவையின் கலர், கையில் எத்தனை வளை, தலைவகிடு நேரா கோணலா, காலில் அணிந்திருப்பது ஸ்லிப்பரா பூட்ஸா முதலிய நுணுக்கமான அத்தனை விவரங்களையும் அதற்குள் பார்த்து வைத்துக் கொண்டார்கள். டாக்ஸியிலிருந்து இறங்கிய சாமான்கள் என்னென்ன என்பதை ஒரு சகோதரி ஜாபிதா போட்டு வைத்துக் கொண்டாள். பழக்கூடையில் என்ன இருக்கலாம் என்று பத்மா யோசித்தாள். 1.5 வருஷ காலமாய் பூட்டி கிடந்த அந்த வீட்டை பற்றின மர்மமே சரியாய் விளங்காமல் இருக்கும்போது இந்த புது தம்பதிகள் அதற்குள் குடிவந்திருக்கிற விஷயம் மேலும் அவர்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணிற்று. பத்மாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இத்தனை நாளாக அவள் தினமும் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் வராததுமாய் அம்மா கொடுக்கும் காப்பியை அருந்திவிட்டு எதிர்விட்டு தோட்டத்தில் போய் ஆனந்தமாக பொழுதை போக்கி வந்தாள். அந்த தோட்டத்தில் அடர்ந்து வளர்ந்திருந்த பசும் புற்களின் மீது படுத்துக்கொண்டே வானத்தில் நட்சத்திரங்கள் தோன்றும் வரை விளையாடிவிட்டு வீட்டுக்கு திரும்பி வருவாள். ஒரு நாள் அவளுடைய தாயார், அடி பத்மா, இனி நீ எதிர்வீட்டு தோட்டத்துக்கு விளையாட போனால் விளக்கு வைப்பதற்குள் திரும்பி வந்துவிட வேண்டும், தெரியுமா? அந்த வீட்டில் பிசாசு இருக்கிறதாம் என்று பயமுறுத்தி வைத்திருந்தாள். அது முதல் பத்மா பிசாசுக்கு பயந்து கொண்டு மஞ்சள் வெயில் மறையும் முன்பே வீட்டுக்கு திரும்பி வந்து விடுவாள். இப்படி இருக்கும்போது திடீரென்று அந்த பிசாசு இருக்கிற இடத்துக்கு யாரோ இளம் தம்பதிகள் குடிவந்த விஷயம் பத்மாவின் களங்கமற்ற இளம் மனதை என்னமோ செய்து கொண்டிருந்தது. மணி 9 அடித்து வெகுநேரம் வரை பத்மாவின் சகோதரிகளுக்கு இருப்பு கொள்ளவே இல்லை. ஜன்னலை விட்டு நகராமல் எதிர்வீட்டு விவகாரங்களையே சினிமா பார்ப்பது போல் இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். வெகுநாளாய் அந்தகாரத்தில் கிடந்த அந்த வீடு இன்று மின்சார வெளிச்சத்தினால் பிரகாசமாய் காட்சியளித்தது. வாசல் ஜன்னல்கள் 2ம் திரை போட்டு மூடியிருந்ததால் தம்பதிகளின் நடவடிக்கைகளை சரியாக கவனிக்க முடியவில்லை. இருந்தாலும் மெல்லிய திரைக்கு பின்னால் அவ்விருவருடைய நிழல் அடிக்கடி தென்பட்டன. அதற்கு மேல் சகோதரிகளால் ஒன்றும் கவனிக்க முடியவில்லை. மறுநாள் சகோதரிகள் பொழுது புலர்வதற்குள்ளாக எழுந்திருந்து எதிர்வீட்டை கவனிக்க ஆரம்பித்து விட்டனர். பத்மாவுக்கு வந்திருப்பவர்களை போய் பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தது. ஆனால் அம்மா அந்த வீட்டு பக்கம் இனி காலடி எடுத்து வைக்கக்கூடாது என்று கண்டிப்பாக உத்தரவு போட்டிருந்தாள். அம்மாவுக்கு தெரியாம எப்படி போவது? போனா அம்மா கோபித்துக் கொள்வாளோ என்று பயந்தாள். காலை மணி 7:30 இருக்கும். மொட்டை மாடி மீது இருந்த கம்பி கொடியில் முதல் நாள் காரில் வந்த யுவதி உடுத்திக் கொண்டிருந்த மேகவர்ண பட்டுப்புடவை காயப்போட்டிருந்தது. இதை சகோதரிகள் 3 கவனித்தனர்.
ஆனால் அந்த யுவதியை மட்டும் கண்ணில் காணவே இல்லை. புது தம்பதிகள் குடிவந்து வாரம் 1 ஆகியும் அவர்களை பற்றிய விவரம் சகோதரிகளுக்கும் அவள் தாயாருக்கும் தெரியவே இல்லை. பார்ப்பதற்கு நாகரிக தோற்றம் கொண்ட அவர்கள் கொஞ்சம் பணம் உள்ளவர்கள் என்றும் தோன்றியது. அந்த யுவதி பட்டுப்புடவையை தவிர்த்து வேறு புடவை கட்டுவதில்லை என்பது தினம் ஒரு பட்டுப்புடவையாக மொட்டை மாடி கொடியில் உலர்ந்து கொண்டிருப்பதிலிருந்து தெரிந்தது. ஆனால் அந்தஸ்தான வாழ்க்கை நடத்தும் அந்த இளம் தம்பதிகள் வீட்டு வேலை செய்ய ஒரு வேலைக்காரியை அமர்த்திக் கொள்ளாததேன்? எல்லா வேலைகளையும் அவனே அல்லவா செய்து கொண்டிருக்கிறான். சில சமயம் அவனே மேல் மாடியில் புடவைகளை கொண்டு போய் உலர்த்துவான். அக்கம்பக்கத்திலிருந்து யாராவது கவனிப்பார்களே என்று சங்கோஜமில்லாமல் துடைப்பத்தை வைத்துக்கொண்டு வாசல் வராந்தாவை பெருக்குவான். விறகு கட்டைகளை ஏதோ புஷ்பங்களை வாரிச் செல்வது போல் நினைத்து கொண்டு பெருமையோடு எடுத்து போவான். சகோதரிகளுடைய ஆச்சரியத்துக்கு இதெல்லாம் மேலும் மேலும் உரம் போட்டது போல் இருந்தது. அந்த யுவதி வாசல் பக்கம் வருவாளா அல்லது ஜன்னல் பக்கமாவது வந்து எட்டி பார்ப்பாளா என்று சதா எதிர்வீட்டை கவனிப்பதிலேயே அவர்கள் பொழுதை வீணாக்கினார்கள். ஊரிலிருந்து வந்து அன்று காரிலிருந்து இறங்கி வீட்டுக்குள் சென்றவளை அப்புறம் கண்ணால் காண்பதே அரிதாகிவிட்டது. இதில் ஏதேனும் ரகசியம் இருக்குமோ? எல்லாம் ஒரே மூடுமந்திரமாக இருக்கிறதே என்று சகோதரிகளும் அவர்களுடைய தாயாரும் வியந்தனர். தங்கள் வீட்டுக்கு பால் கொடுக்கும் அதே பால்காரிதான் அவர்களுடைய வீட்டுக்கும் வாடிக்கை வைத்துக் கொண்டிருந்தாள். எனவே சகோதரிகள் பால்காரி மூலம் விவரமறிய முயற்சி தொடங்கினர். பால்காரிக்கும் ஏற்கனவே அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆசை இருந்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யுவதியின் வாயிலிருந்து வார்த்தைகளை வரவழைக்க மிகவும் பிரயத்னப்பட்டாள். ஒரு நாள் பால்காரி சகோதரிகளிடம் வந்து தினமும் அந்த அம்மாள் காலையில் எருமைப்பாலும் சாயந்தரம் பசும்பாலும் வாங்குவதாக செய்தி சொன்னாள். இந்த விவரத்துக்கு மேல் பால்காரியால் ஒன்றும் கூற முடியவில்லை. இதிலிருந்து சகோதரிகள் என்னத்தை ஊகித்தறிவது? எந்த ஊர் என்று கேட்டாயோ என்று பத்மாவின் தாயார் ஆவலோடு விசாரித்தாள். திருச்சிராப்பள்ளியாம் என்று பால்காரி பதில் கூறினாள். அவளுக்கு தாயார் தகப்பனார் இருக்கிறார்களா? அது எனக்கு தெரியாதம்மா. கேட்டால் ஒன்றும் பதில் பேசுவதே இல்லை. பேச்சு ரொம்ப ரொம்ப கணக்கா இருக்கு என்றாள் பால்காரி. நாளடைவில் எதிர்வீட்டு தம்பதிகளின் மீது பத்மாவின் தாயாருக்கு சந்தேகம் வலுக்க ஆரம்பித்தது. அதற்கு தகுந்தாற்போல் இவளுடைய காதில் பராபரியாய் ஒரு சேதியும் விழுந்தது. அந்த சேதி இதுதான். திருச்சிராப்பள்ளியில் ரங்கசாமி ஐயங்கார் என்றொரு ரிட்டையர்ட் வக்கீல் இருக்கிறார். அவருக்கு 2 பெண்கள். 2 பெண்களும் காலேஜில் படித்தவர்கள். அந்த பெண்களில் ஒருவள்தான் இப்போது எதிர் வீட்டுக்கு குடி வந்திருக்கிறாள். இவள் காலேஜில் வாசித்துக் கொண்டிருந்த போது ஒருவனை காதலித்துக் கொண்டிருந்தாள். அவனையேதான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று பெற்றோரிடம் பிடிவாதம் பிடித்தாள். குலம் கோத்திரம் சரியில்லாததால் அதற்கு இவளுடைய பெற்றோர்கள் சம்மதிக்கவில்லை. கடைசியாக இவள் ஒரு நாள் அவனுடன் புறப்பட்டு ஓடி வந்துவிட்டாள். அதற்கப்புறம் இவர்களுடைய அப்பாவும் அம்மாவும் இவளுக்கு ஒரு முழுக்கு போட்டுவிட்டு இனி இவள் முகத்தில் விழிப்பதில்லை என்று தீர்மானம் செய்துவிட்டார்கள். அதனால்தான் இவள் அவனுடன் புறப்பட்டு கண்ணுக்கு மறைவாய் வந்து காலம் கழிக்கிறாள். அவனுக்கு ரேஸ் பைத்தியம், குடிப்பழக்கம் எல்லாம் உண்டு. இந்த செய்தியை பத்மாவின் தாயாருக்கு அடுத்த தெருவிலிருக்கும் அவளுடைய சிநேகிதை சொன்னாளாம். அந்த செய்தியை பத்மாவின் தாயார் தன்னுடைய பெண்களிடம் வந்து அஞ்சல் செய்தாள். ஓஹோ, அதனாலதான் அவ அப்படி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு அஞ்ஞாதவாசம் செய்கிறாளா? என்னடி அம்மா என்று பார்த்தேன் என்றாள் ஒரு சகோதரி. சரிதான், இருக்கும். அவன் ரேஸுக்குத்தான் போகிறான். ரேஸ் நடக்கும் தினங்களிலெல்லாம் அவன் ஒழுங்காக ட்ரெஸ் செய்து கொண்டு கிளம்பிய போதே எனக்கு சந்தேகம்தான் என்றாள் இன்னொருவள். அப்படியானா மற்ற நாட்களிலெல்லாம் அவன் எங்கே போகிறான் என்று கேட்டாள் ஒருத்தி. அதுவா, குடிக்கப் போவான். இல்லாவிட்டா எங்கேயாவது போய் கிளப்பில் சீட்டாடி கொண்டிருப்பான். யார் கண்டார்கள் என்று மற்றொருவள் பதில் கூறினாள். ஆமா, உங்க அப்பா கூட அவனை ஒரு நாள் கிளப்பில் கண்டாராம். சற்று நேரம் அவனும் இவரும் உற்று பார்த்து கொண்டார்களாம். ஆனா ஒன்றும் பேசவில்லையாம் என்றாள் தாயார். நீ சொன்ன கதை நிஜமாத்தான் இருக்கும் அம்மா. அவள் அவனை இழுத்து கொண்டு வந்தவள்தான் என்று 3 சகோதரிகளும் ஏகமனதாக முடிவுக்கு வந்து தங்கள் சந்தேகத்துக்கு ஒரு முத்தாய்ப்பு வைத்தார்கள். 10 வயது கூட நிரம்பாத பத்மாவுக்கு தன்னுடைய தாயாரும் சகோதரிகளும் பேசிக்கொண்ட விஷயம் இன்னது என்றே விளங்கவில்லை. அவள் உலகமறியாதவள்தானே. ஆனால் இவர்களெல்லாம் எதிர்வீட்டு மாமியை பற்றி ஏதோ ஏளனமாக பேசிக் கொள்கிறார்கள் என்று மட்டும் தெரிந்து கொண்டாள். எப்படியாவது அவளுக்கு எதிர்வீட்டுக்கு போய் அந்த மாமியுடன் பேசிவிட்டு வரவேண்டும் போல் இருந்தது. ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டுக்கு போனாள். வாசல் கதவருகில் போய் நின்று கொண்டு கதவை தட்டலாமா என்று யோசித்தாள். மார்பு படபடவென்று அடித்துக் கொண்டது. 2 தடவை மெதுவாக தட்டினாள். உள்ளிருந்து அவள் வந்தாள்.
வந்தவள் முத்து போன்ற தன் பற்களை காட்டி சிரித்துவிட்டு குழந்தை பத்மாவின் கன்னத்தை கிள்ளி உள்ளவா என்று அன்போடு அழைத்தாள். பத்மாவுக்கு லஜ்ஜை வந்து முகத்தை கவ்விக்கொண்டது. அந்த மாமியிடம் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. திரும்பி ஓட்டமாய் ஓடியே வந்துவிட்டாள். அப்புறம் 2-3 தடவை அடுத்தடுத்து போனாள். அவளும் பத்மாவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பார்த்தாள். பத்மா வீட்டுக்கு திரும்பிச் செல்லும்போது குழந்தையிடம் ஏதாவது தின்பண்டம் கொடுத்து அனுப்புவாள். அதையெல்லாம் பத்மா பாதி வழியிலேயே தீர்த்துவிட்டு வந்துவிடுவாள். வீட்டுக்கு எடுத்து வந்தால் அம்மா கோபிப்பாள் என்ற பயந்தான். பத்மாவுக்கு ஒரு நாள் அந்த மாமியை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டும் போல் இருந்தது. அந்த கேள்வியை கேட்டே விட்டாள். மாமி, உங்க அப்பா அம்மா எங்க? வரமாட்டாளா? வருவாளே. எப்ப வருவா? இன்றைக்கு கூட வரலாம். யாரிடமும் அதிகம் பேசாத அந்த யுவதிக்கு பத்மாவிடம் பேசுவதில் மட்டும் தனிப்பட்ட உற்சாகம் இருந்தது. அந்த அதிசய வீடு ரயில்வே லைனுக்கு சமீபம் இருந்ததால் ஒவ்வொரு நாளும் போட் மெயில் வரும்போது அதை உற்று கவனிப்பாள் அந்த யுவதி. ரயிலில் யார பார்க்கிறீர்கள் மாமி என்று பத்மா கேட்டால், என் அப்பா அம்மா வருவாளா என்றுதான் பார்க்கிறேன் என்று பதில் கூறுவாள். அம்மாவுக்கு தெரியாமல் பத்மா எதிர் வீட்டுக்கு போய் வருவதை அவளுடைய சகோதரிகள் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தனர். பத்மாவின் மூலம் எதிர்வீட்டு விஷயங்களை கிரகிப்பதற்கு அது ஒத்தாசையாயிருந்ததால் அவர்கள் இதை அம்மாவிடம் சொல்லவில்லை. இதனால் அந்த யுவதியின் பேரிலிருந்த அவப்பெயர் ஊர்ஜிதமாகி மேற்படி வதந்தி காற்று வாக்காக பரவ ஆரம்பித்தது. அன்று வெள்ளிக்கிழமை. பத்மா அவர்கள் வீட்டுக்கு போயிருந்த சமயம் கர்ப்பிணியாயிருந்த மாமிக்கு வலி கண்டிருந்தது. துணைக்கு ஆள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய புருஷனும் கிளப்புக்கு சீட்டாடப் போயிருந்தான். பத்மா ஒன்றும் புரியாதவளாய் சிறிது நேரம் தவித்துவிட்டு பிறகு தெருக்கோடியிலிருந்த கிளப்புக்கு ஓட்டமும் நடையுமாய் போய் அவனிடம் விஷயத்தை கூறினாள். சீட்டை அப்படியே போட்டுவிட்டு எழுந்து வந்த அவன் கையோடு ஒரு நர்ஸை கூட்டிக் கொண்டு வந்தான். சாயந்தரம் மாமிக்கு பேபி பிறந்த செய்தி பத்மாவின் வீட்டுக்குத்தான் முதலில் எட்டியது. மறுநாள் யாருமே எதிர்பாராத விதமாய் மற்றொரு சம்பவம் நடந்தது. அது எதிர் வீட்டுக்கு அந்த பெண்ணினுடைய தாயார் தகப்பனார் வந்திருந்ததுதான். அதைக் கண்ட பத்மாவின் தாயாருக்கும் சகோதரிகளுக்கும் திகைப்பாயிருந்தது. ஏதோ மாதிரி சொல்லிக் கொண்டார்களே, பின் எப்படி இவர்கள் வந்தார்கள் என்று யோசித்தார்கள். அன்று சாயந்தரமே இவர்களுடைய சந்தேகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் எதிர்வீட்டு பெண்ணை பற்றிய வீண் வதந்திக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டது. அந்த பெண்ணினுடைய தகப்பனார் பத்மாவின் தகப்பனாருக்கு மிகவும் வேண்டியவராம். பால்யத்தில் இருவரும் ஒரே வகுப்பில் படித்தவர்களாம். பத்மாவின் தகப்பனார் அவருடைய தலையை கண்டுவிட்டு அடடே என்று சொல்லிக்கொண்டே ஓடினார். போய் விசாரித்ததில் அந்த பெண் அவருடைய மூத்த பெண் என்றும் அவளுடைய புருஷன் ரேஸ் கோர்ஸில் 150 ரூபாய் சம்பளத்தில் வேலையில் இருப்பதாகவும், இத்தனை நாள் அவளுடைய தகப்பனாரும் தாயாரும் பூனாவிலிருந்த தங்கள் 2வது பெண் வீட்டிற்கு போயிருந்ததாகவும், அந்த பூனா பெண்ணினுடைய பிரசவம் முடிந்து இப்போதுதான் மூத்த பெண்ணிடம் வந்ததாகவும் விவரம் தெரிந்தது. இந்த சங்கதிகள் அவ்வளவையும் பத்மாவின் தகப்பனார் தம் வீட்டுக்கு வந்து மனைவியிடமும் பெண்களிடமும் சாங்கோபாங்கமாய் கூறி முடித்தார். அப்படியா என்று எல்லோரும் மூக்கில் விரல் வைத்து ஆச்சரியப்பட்டனர். ஐயோ பாவம், வீணாக பழி சுமத்தி கேலி செய்து கொண்டிருந்தோமே என்றாள் ஒருவள். அப்படியானா இந்த வதந்தி எப்படி வந்தது என்று கேட்டாள் இன்னொருவள். அம்மாதிரி வேறு யாராவது ஒரு பெண் இருந்திருக்கலாம், அந்த கதையை இவள் மீது யாராவது சுமத்தியிருக்கலாம் என்று கூறினார் தகப்பனார். பின் ஏன் அவள் ஒருவரிடமும் பேசாமல் வீட்டுக்குள்ளேயே புகுந்து கொண்டிருந்தாள்? ஏன் வேலைக்காரி கூட வைத்துக் கொள்ளவில்லை என்று மற்றொரு சகோதரி இன்னொரு சந்தேகத்தை எழுப்பினாள். அதுவா, அவளுடைய புருஷனுக்கு ரேஸ் கோர்ஸில் உத்தியோகமானதால் சென்னைக்கு ரேஸ் வந்ததும் அவனையும் இங்கு மாற்றியிருந்தார்களாம். சென்னையில் வீடு கிடைப்பது துர்லபமாயிருந்ததால் இந்த வீட்டை அமர்த்தி கொண்டானாம். ஆனால் இந்த வீட்டில் பேய் பிசாசு என்று ஒரு வதந்தி பரவியிருந்ததால் அதை தன் மனைவியிடம் சொன்னால் எங்கே பயப்படுவாளோ என்று நினைத்தே அவனை யாரிடமும் பேசக்கூடாது என்று கண்டிப்பாய் உத்தரவு போட்டிருந்தானாம். அவள் யாரிடமாவது பேசினால் யாராவது வீட்டை பற்றி அவளிடம் பிரஸ்தாபிக்க நேரிடலாம். கர்ப்பிணியான அவள் யார் பேச்சையாவது கேட்டுக்கொண்டு அந்த வீட்டில் குடியிருக்க பயப்படலாம். வீடு கிடைப்பது அரிதாயிருக்கும் இந்நாளில் இந்த வீட்டை விட்டு வேறு எங்கு அவஸ்தைப்படுவது என்று எண்ணியே அப்படி கட்டுத்திட்டம் செய்து வேலைக்காரி கூட இல்லாமல் வைத்திருந்தானாம். அவனுக்கு இந்த பேய் பிசாசுகளில் கொஞ்சமும் நம்பிக்கை கிடையாதாம். அதனாலேயேதான் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டானாம். இதற்காகவே வேலைக்காரி செய்ய வேண்டிய வேலைகளையெல்லாம் கூட தானே செய்து கொண்டிருந்தானாம் என்று சந்தேகங்களை தெளியச் செய்தார் தகப்பனார். இதை கேட்டு பத்மாவின் தாயாரும் சகோதரிகளும் தங்களுடைய தவறான அபிப்பிராயத்துக்காக மிகவும் வருத்தப்பட்டனர்.
வீணான வதந்தியை நம்பி அந்த களங்கமற்ற இளம் தம்பதிகளின் வாழ்க்கையில் மாசு கற்பித்த பெரும் குற்றத்தை நினைத்து உள்ளூர மனம் புழுங்கினார்கள். அடுத்த வாரமே அந்த தம்பதிகள் ரேஸ்கோர்ஸ் முடிந்து ஊட்டிக்கு கிளம்பி சென்று விட்டார்கள். அந்த வீட்டை பற்றி பரவியிருந்த வீண் வதந்தியும் அத்தோடு மறைந்தது. வேறு யாரோ புதுக்குடியும் வந்துவிட்டனர். அடுத்த கதையோடு சந்திப்போம். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.